उग्रं वीरं महाविष्णुं जलन्तं सर्वतोर्मुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम्. அனந்த கோடி வைஷ்ணவ ஜனத்துக்கு நமஸ்காரம். இந்த அடியனோட எல்லா சமர்ப்பணங்களும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம பெரியவா சொன்ன ஒரு பெரிய மொழியை எடுத்து ஆராய போகிறோம். பொருளில்லார்க்கு இவ்வுலகில்லை, அருளில்லார்க்கு எவ்வுலகும் இல்லை. இது ஆண்டோர் சொன்ன வாக்கு. இது இந்த காலத்துக்கு சால பொருத்தமான ஒரு வாக்கு. ஓகே, இப்போ பொருள்னு சொன்னால் என்ன? டாலரா, இல்லை யூஏஇலேருந்து திராமா, இல்லை இந்தியன் ருப்பீஸா? இல்லவே இல்லை. பொருள்னு சொல்கிறது இங்கே ஒரு டூல். வெள்ளக்காரன் சொல்லி நம்ம give me the right tool, 50% of the job is over now. Correct tool is required to do the correct job. ஓகே, எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவை அடைய எனக்கு ஒரு சரியான ஒரு டூல் வேணும். அது என்ன டூலுன்னு ஆராய்ந்தால் இந்த கலியுகத்தில் தேடி 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 பார்த்தாலும் கிடைக்காது. இந்த கலியுகத்தில் நான் எத்தனை யோகம், எத்தனை யாகம் பண்ணினாலும், எத்தனை அபிஷேகம் பண்ணினாலும் நடக்கவே நடக்காது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் பொல்யூட்டட், எவ்ரிதிங் இஸ் கரப்டட். ஃபோன் எடுத்தால் அதில் ஒரு கரப்ஷன்றான், நிலக்கரினா ஒரு கரெக்ஷன்னா, எது எடுத்தாலும் ஒரு கரெக்ஷன்னா. ஸோ கிருஷ்ண பரமாத்மா ஈஸியான ஒரு டூல் சொல்லிட்டாரு. என்ன? நாமாவழி. நாமாவழி நீங்கள் செஞ்சீங்கன்னா தட் இஸ் தி பெஸ்ட் டூல் டு அட்டைன் தி லோட்டஸ் ஃபார் ஃபீட் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. ஓகே, நாமாவளினா எப்படி? நாமாவளின்னு கேட்டால் உலகத்திலேயே பெரிய திருடன் யாருன்னு கேட்டான்னா கிருஷ்ண பரமாத்மா தான். கிருஷ்ணனை போல் ஒரு சோர் இல்லை. 2G ராஜாவோட பிரச்சனை வச்சுக்கொள்ளேன். 2G ராஜாவை விட அவர் பெரிய சோர். எப்படின்னு கேட்டேன்னா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நான் ஒரு சொன்னேன்னா என்ன ஆகும்னு கேட்டேன்னா, இந்த புக்கு இந்த காதுக்குள்ளே போவான். போயிட்டு அப்படியே இறங்கி 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 இந்த நெஞ்சுக்குள்ளே உட்காந்துடுவான். இந்த நெஞ்சுக்குள்ளே உட்காந்துண்டு நல்ல ஒரு ஜாடுவை எடுத்துட்டு அப்படியே சாஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். சாஃப்ட் பண்ணி செட்டை பண்ணி என்னோட கெட்ட எண்ணங்கள் எல்லாம் ஒன்றுக்கு மேல் ஒன்று அப்படியே அழிச்சிடுவான். எப்படின்னு கேட்டால்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஃபோன் எடுத்தால் எடுக்க மாட்டேங்கிறான், லேண்ட்லைன் எடுக்க மாட்டேங்கிறான். ஃபோன் எப்போ போனாலும் சுவிட்ச் ஆஃப் வருது. அரபிலையும் சொல்கிறது, இங்கிலீஷ்லையும் சொல்கிறது, என்ன கேட்டாலும் அதே தான் சொல்கிறது. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக போயிடுது. என்னடா இது, எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், எஸ்எம்எஸ் கொடுக்குறேன் பதில் பண்ண மாட்டேங்கிறான், ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படியே மெல்ல அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் ஜன்னலை கொஞ்சமாக மெல்ல திறந்து பார்த்தா உள்ளே பட்டுன்னு இருக்கான் ஃபீவரோட. நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து ஓடி போய்ட்றேன்னா இல்லை, எப்படி அவன் ரூமில் ஏறி குதிச்சு அவனை எழுப்பி அவனுக்கு என்ன வேணும், ஏது வேணும், ஆஸ்பத்திரிக்கு போகணுமா இல்லை குரோசின் போகிறோமா எல்லாம் செக் பண்ணி அவனுக்கு விளாவாரியாக அவனை நர்ஸ் பண்ணி எப்படி நான் ஐ வில் பிரிங் ஹிம் பேக் டு நார்மல் பொழுதோ அதே மாதிரி தான் கிருஷ்ணா நம்ம நெஞ்சுக்குள்ளே உட்காந்துண்டு இருக்கிற எல்லா கெட்ட வழக்கத்தை, கெட்ட எண்ணங்களை, எல்லாம் வரக்கூடாத சிந்தனைகளை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறான். அது மாத்திரம் இல்லை, he lubricates your heart, he lubricates your mind so that you don't get any perverted thoughts. எங்கும் நம் முடி தலையில் சிரசில் இருந்து அப்படியே இறங்கி 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 என் பாதத்தில் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒன்று தான் ஃபில் பண்ணியிருக்கோம். என்ன? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமோ ராமநாமோ ராம கிருஷ்ணா. அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணுவேனா? ஒரு சிகரெட்டு பிடிப்பானே, பெரிய ஸ்மோக்கர்னு வச்சுக்கோளோ. இங்கே இந்த இடத்துல இந்த நெஞ்சில் எனக்கு கிருஷ்ணர் உட்காந்துட்டுருக்கார். ஸ்மோக் பண்ணானோ அப்படின்னு இழுச்சுட்டு அப்படியே நெஞ்சுக்குள்ளே போய் தம்மு கட்டினா என்ன ஆகும்? அவன் கண்ணில் போய் படும் இல்லையா?
அப்படி அவன் கண்ணு படும், அவன் கண்ணு எரியும் நினச்சிட்டேன்னா நான் ஒரு ஸ்மோக் பண்ணுவேனோ? ஒரு கிலோ நான் மாட்டேன். இதுதான் நாமாவளியோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ எல்லாத்துக்குமே இன்றைக்கி நீங்கள் பிசியில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டுன்றான். எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக இருக்கட்டும், பெரிய ப்ரோக்ராம் சாப்புமா ஆரக்கல்மா எல்லா ப்ரோக்ராம் சொல்லுவான். கடைசியில் என்ன பண்ணுவான், நெல்லை கொண்டு போய் டெஸ்க்டாப்பில் சிறுசாக அவனை வச்சுட்டு ஷார்ட்கட் அப்படிம்பான். அது என்னென்னா அதை கொண்டு போய் ஒரு நோட்டை கொண்டு போட்டு மெல்ல வச்சுட்டு லொட்டை கேள்னு அமைக்கணுன்னா அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் வில் ஸ்டார்ட் அன்ஃபோல்டிங் பண்ணா எப்படி ஃபைலுக்கு ஆஃப்டர் ஃபைலு, ஃபீச்சருக்கு ஆஃப்டர் ஃபீச்சர், எப்படி என்ன வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் இஸ் மேக்கிங் மை பிக் கம்பெனி டு ஒர்க் த்ரூ அவுட் தி வேர்ல்டோ. அதே மாதிரி கிருஷ்ணா என்ற ஷார்ட்கட்டு என் நெஞ்சுக்குள்ளே போய் உட்காந்துட்டு என்னை ஆட்டி வச்சு என்னை ஒரு நிலையான ஆளாக வச்சு எல்லா விதத்துலையும் காப்பாற்றுவான். இதுதான் பொருள். இதுக்கு தான் பெரியவா சொன்னால், பொருளில்லாருக்கு இவ்வுலகு இல்லை. இந்த உலகத்திலிருந்து நான் போகணுன்னா எனக்கு ஒரு பொருள் வரும். அது என்ன பொருள்? கிருஷ்ணா என்ற டூல். கிருஷ்ணா என்ற டூலை யூஸ் பண்ணி நாமாவளியை ஜபிச்சா அடியேனுக்கு எந்த ஒரு கவலை இல்லை. அவனை பார்த்துப்பான், அவன் எல்லாம் பண்ணிடுவான். ஸோ இன்னிலிருந்து நாம் எந்த காரியம் செய்தாலும் அவன்ட நாமம் சொல்லிட்டு செஞ்சால் எந்த விதமான தப்பும் நடக்காது, நல்லபடியாக நடக்கும். எல்லோரும் நமக்கு சுபட்சமாக இருக்கான். என்ன சேவேளை? இன்னிலேருந்து நம்ம எந்த காரணம் பண்ணால் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லணும், யாரை பார்த்தாலும் ராமான்னு சொல்லணும். சொல்லிகிட்டே இருந்ததுன்னா எப்படி கிருஷ்ணரை ஒரு சான்ஸ், எல்லாருக்குமே ஒரு சான்ஸ். எவ்வளோ பெரிய சண்டாலனாலும் ஒரு சான்ஸ். காதுக்குள்ளே போயிட்டு அப்படியே நெஞ்சுக்குள்ளே வந்துட்டு கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிடுவோம். எல்லோரும் நம்ம பண்ணலாமா? ஹரே கிருஷ்ணா.